ஓகே. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னொரு இனிய மாலை பொழுதுல ஒரு ஆக்கப்பூர்வமான உரையாடல் நிகழ்விற்கு காங்கிரஸ் ஸ்டடி சார்பில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட துபாய் அனுபவங்களையும் துபாயில் இருக்கிற அபவுண்டன்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தியும் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மிஸ்டர் தினேஷ் வைத்யா நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. வெல்கம் தினேஷ் ப்ரோ. தினேஷ் ஹேஸ் அரௌண்ட் 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவரு இந்தியாவில் நிறைய ஹைரேஸ் பில்டிங்ஸ் ஒர்க் பண்ணிருக்காரு, கமர்ஷியல் பில்டிங்ஸ் ஒர்க் பண்ணிருக்காரு, இப்போ ஒரு அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எப்பயுமே எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்ற மாதிரி அதோட வேர் வரைக்கும் போய் அனலைஸ் பண்ணக்கூடிய அனலிட்டிக்கல் பார்வை உள்ள ரொம்ப ஷார்ப்பான நண்பர் அவர். அதுவும் இல்லாம காங்கிரஸ் எடுத்தர்களுக்கு எப்பயுமே ஆக்கமும் ஊக்கமும் உற்சாகம் தந்திருக்கக்கூடியது. ஸோ அப்படி ஒரு நண்பரை கிடைச்சது காங்கிரஸ் எடுத்துகள் உண்மையிலே பெருமிதம் கொடுக்குறது. அவர்கிட்ட போன வாரம் பேசிட்டு இருக்கும்போது ரேண்டமா கேட்டோம், இதை பத்தி பேசலாமா அப்படின்னு. கண்டிப்பா பேசுறோம் ப்ரோ அப்படின்னு சொன்னாரு. தேங்க்ஸ் தினேஷ், உங்களோட பிஸி ஷெடியூல்ல ஒத்துட்டு வந்து. நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிளுக்கு பெரிய நன்றிகள் முதற்கண்ணா சொல்லணும். ராஜேந்திரன் சார் ஸ்பெஷலி. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் துபாயில சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு, சிவில் ரிலேட்டடா இருக்கிற மக்களுக்கு என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எந்த த்ரூ வந்தா இதை நம்ம ஈஸியா உள்ள வரலாம், என்னென்ன பார்ட்ஸ் என்னென்ன திங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வரணும், இது சம்பந்தமா தான் நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். துபாய் சொல்றதை விட இத அமீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இது ஒரு சின்ன கண்ட்ரி. இது ஒரு 7 எமிரேட்டை சார்ந்தது. 7 எமிரேட்டை கம்பைல் பண்ணதுதான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ங்கிறது. இது நம்ம எதிர்பார்த்ததோட ஒரு அபரீதமான வளர்ச்சி கண்ட நாடு. இது ஒண்ணுமே இல்லாம ஒரு மீன்பிடி தொழிலை மட்டும் சார்ந்து இருந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமா அதோட வளங்களை மேம்படுத்தி அதோட ஆயில் அண்ட் சோர்ஸை மேஜரா வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண கண்ட்ரி. அதை மட்டும் டிபெண்ட் பண்ணா நம்மளோட வளர்ச்சி இருக்காதுன்னு சொல்லிட்டு டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட்டை ரொம்ப ஒரு முன்னிலைப்படுத்தி செயல்படுத்திட்டு இருக்கிற நாட்டில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இதுல ஸ்பெசிஃபிக்கா டூரிசம் இவங்க எதை பேஸ் பண்ணி டெவலப் பண்றாங்கன்னா தேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம இந்த கண்ட்ரியே இல்லை. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா அவங்களோட பட்ஜெட்ல மோர் தென் 50% இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மோர் தென் 80% ஆஃப் ஃபண்ட்ஸ் தேவர் இன்வெஸ்டிங் ஆன் பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இதுக்கு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸை பொறுத்தவரையும் ஒரு 7 எமிரேட்ஸ் இருக்கு. இவங்களோட ஜென்ரல் டோப்போகிராஃபி நான் அதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இதை 4 பக்கத்துல ஒரு 2 சைடு சுத்தி கடல்ல தான் இருக்கு. மீதி 2 சைடும் சவுதியோடையும் ஓமனோடையும் இவங்க பார்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே இவங்களோட நட்பு நாடுகள் தான். இங்க அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜா வச்சிருக்கிறது அரபிக் தான் இவங்களோட மெயின் லாங்குவேஜ். பட் ஒன்லி அரபிஸ் மட்டும்தான் இந்த லாங்குவேஜ் பேசிட்டு இருக்காங்க. இன் ஜென்ரலா இங்க பெரிதுபடுத்தி பார்த்தோம்னா இங்கிலீஷ் தான் மோஸ்ட் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன்ங்கிறது. மற்றபடி இட்ஸ் ஜென்ரல் தான். அடுத்த ஸ்லைட் சார். இந்த 7 எமிரேட்ஸ் சேர்ந்தது தான் யுஏஇன்னு நான் சொன்னேன். இதுல யுஏஇயோட கேபிட்டல் அபுதாபிக்கு அண்டர்ல தான் மீதி இருக்க 6 எமிரேட்டும் வருது. இதை நம்ம ஒன்றும் பெருசா எடுத்துக்க தேவையில்ல. இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலங்கள் மாதிரி இங்க ஒரு எமிரேட்டா அதை ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. அபுதாபி இஸ் த கேபிட்டல். செகண்ட் கேபிட்டல் துபாய். இதுக்கு சார்ந்த அடுத்த 6 மன்னர்கள் சேர்ந்துதான் ஒரு கிங் ரூல் தான் இங்க லீடிங்ல இருக்கு. அபுதாபி கிங் தான் சீஃப் மினிஸ்டர், அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யுஏஇ. அவர் தான் ஹெட். அவருக்கு அண்டர்ல துபாய் கிங், அவர் டெப்டி பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. சேம் வே ஷார்ஜா, அஜ்மன், உம்மல் குவைன், ராசல் கைமா, ஃபுஜைரா, இதுல எல்லாருமே ஒரு கிங்டம் அண்டர்ல தான் அந்தந்த எமிரேட்டை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை எல்லாரையும் கோரிலேட் பண்ணி எடுத்துட்டு போறது அபுதாபியோட கிங் தான். நெக்ஸ்ட் சார். துபாய் இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி சொல்றதுக்காக இது மோஸ்ட் பாப்புலர் சிட்டி. அதாவது யுஏஇன்னு எடுத்தா ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஓப்பன் பண்றது துபாயா தான் இருக்கும்.
ஏன்னா அபுதாபி பெருசா தெரியறதுக்கு முன்னாடி துபாய் பெருசா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே துபாய்க்கு தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். இங்க எது நடந்தாலும் மக்கள் யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ரீச் பண்றது துபாயா தான் இருக்கும். இதுக்கு காரணம் ஆல்மோஸ்ட் மோர் தென் 170 கண்ட்ரீஸ்க்கு வந்து டிரான்சிட் இருக்கிறது துபாயில இருந்து மட்டும்தான். அபுதாபி ஏர்போர்ட்டை விட துபாய் ஏர்போர்ட் வந்து இட்ஸ் கேட்சி. நெட்வொர்க் இந்த அளவுக்கு வச்சிருக்கிறதுனால, டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோடு நிறைய இருக்கிறதுனால துபாய் தான் ஃபர்ஸ்ட் ரீச் ஆச்சு. பட் ஸ்டில் மற்ற எமிரேட்ஸ்க்குமே ப்ரியாரிட்டி உண்டு. பட் துபாய்க்கு வந்து மோஸ்ட் தி எக்ஸ்ட்ரீம், அவ்வளவுதான். இன்னொன்னு, மற்ற எமிரேட் ஸ்பெண்ட் பண்றதை விட துபாய் வந்து மோஸ்டா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ரேபிட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ற மாதிரி தே பில்ட் ஃபாஸ்ட். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறதுனால தான் துபாய் இந்த அளவுக்கு பீக்ல போயிட்டு இருக்காங்க. துபாய் வந்து இட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் சிட்டி, ஃபாஸ்டஸ்ட் எமிரேட். ஸ்டில் லக்ஸுரினா அது துபாய் தான். இந்த யுஏஇலேயே லக்ஸுரியஸ்ட் சிட்டினா அது துபாய் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் அபுதாபி, ஷார்ஜாலாம். ஃபர்ஸ்ட் துபாய்னு சொன்ன உடனே நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது துபாய்னாலே லக்ஸுரி தான் அப்படிங்கிறது தான் வெளியே தெரியும். வெளியில இருந்து பாக்குற எல்லாருக்குமே சேம் வே இவங்க லக்ஸுரியா தான் இருப்பாங்க. இட்ஸ் மோர் தென் 70%. நெக்ஸ்ட் சார். ஓகே, நம்ம ஏன் துபாய்க்கு தான் வரணுமா, மற்ற கண்ட்ரிஸ்க்கு நான் போகக்கூடாதா, எனக்கு சிங்கப்பூர்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, மலேசியால இல்லையா, இப்படியெல்லாம் யோசிச்சோம்னா நமக்கு துபாய் வந்து ஒரு குளோபலைசேஷன் ஹப் அப்படி சொல்றோம். ஏன் இதை குளோபலைசேஷன் ஹப்னு சொல்றோம்னா, மோர் தென் 80 கண்ட்ரிஸோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இங்க இருக்காங்க. 80 டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ், தே ஒர்க் டுகெதர், தே கோரிலேட் ஈச் அதர். அது மாதிரி தான் அது. ஸ்பெசிஃபிக்கா துபாயில என்னென்ன அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க நம்ம சம்பாதிக்கிற பணத்துக்கு வரி கிடையாது. நீங்க என்ன சம்பளம் உங்களுக்கு வருதோ அது அப்படியே உங்க பாக்கெட்டுக்கு வரும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ரொம்ப ஈஸியா நாங்க இங்கேருந்து எவ்வளவு தூரத்துல நம்ம வீடு இருக்கு, இங்கேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல நம்ம இருக்கோம், நமக்கு கனெக்டிவிட்டி இஷ்யூ இல்ல, இதெல்லாம் ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். இங்க ஒரு 3.5 to 4 ஹவர்ஸ்க்குள்ள யூ கேன் ரீச் இந்தியா. இந்தியாவில் நீங்க எந்த பார்ட்டா இருந்தாலும் 4 to 4.5 மணி நேரத்துக்குள்ள நீங்க ரீச் ஆயிடலாம். அது இதோட ரெண்டாவது அட்வான்டேஜ். பிசினஸ் ஃப்ரெண்ட்லி சொல்றோம், அப்படி இல்லையா? பிசினஸ் ஃப்ரெண்ட்லினா உங்களுக்கு ஈஸியா நீங்க யார் வேணா வந்து இங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். உங்களுக்கான ஃபார்மாலிட்டிஸ், பிசினஸ், அதாவது பேப்பர் டாக்குமெண்ட்ஸ், உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் சோர்சஸ், இதெல்லாம் உங்க கையில தெளிவானதுன்னா உங்களால ஈஸியா இங்க ஒரு பிசினஸ் டெவலப் பண்ண முடியும். வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது சொல்லவே வேணாம். இதை வச்சுதான் இவங்களோட மார்க்கெட்டே ரன்னிங்ல இருக்கு. டைவர்சிஃபைடு மார்க்கெட், ஜாப் மார்க்கெட். நீங்க இதுல மட்டும்தான் எனக்கு வேலை இருக்கும், இதை மட்டும்தான் நம்பி இந்த கண்ட்ரி இருக்கு இப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. தே ஹாவ் மல்டிபிள் சோர்சஸ். உங்களுக்கு ஜாப் இதுதான் ஸ்பெசிஃபைடு அப்படின்னு நம்ம சொல்லவே தேவையில்ல. உங்களுக்கு மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது ரெண்டாவது. கல்ச்சரல் மீட்டிங் பார்ட், இது நம்ம சொல்லவே வேணாம். நீங்க வந்து நம்ம வெளிநாட்டுல இருக்கோம்னு ஒரு ஃபீலே உங்களுக்கு இருக்காது நீங்க துபாயில இருந்தீங்கன்னா. இந்தியால கிடைக்கிற எல்லா திங்ஸும், எல்லா ஆஸ்பெக்ட்ஸும், எல்லா மாநிலத்து மக்களையும் நீங்க ஒரு சேர இங்க பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் இங்க துபாயில நம்ம வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள். இதெல்லாம் நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் சார். ஃபேக்டர்ஸ் தட் பிரிவென்ட் பீப்புள் இன் இந்தியா. நம்ம மக்களை துபாய் வர தடுக்கிறது என்னென்ன? நாட் ஓன்லி துபாய், எந்த வெளிநாட்டுக்கும் போறதுக்கு நம்ம யோசிக்கிறதுக்கு காரணங்கள் என்னென்ன? அதாவது ஸ்பெசிஃபிக்கா நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து நம்ம மாநிலத்து மேலேயும் நம்ம மக்கள் மேலேயும் நம்ம சொந்த பந்தங்கள் மேலேயும் அபரீதமான பற்று இருக்கும். முன்னொரு காலத்துலலாம் நம்ம ஊரை விட்டு வெளியில போகணுங்கிறதுனாலே யோசிப்போம். ஸ்பெசிஃபிக்கா என்னோட நேட்டிவ் தஞ்சாவூர். நான் அங்கேருந்து சென்னை வரும்போதே நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு தான் வெளில வந்தேன் 2012ல. இதே மாதிரி நமக்கு குடும்பத்து கூட ஏற்படுற பாண்ட், இது வந்து ரொம்ப பெரிய பாயிண்ட். வெளில வர தடுக்கிறது நமக்கு. ரெண்டாவது, கல்ச்சரல் அண்ட் எமோஷனல் ஃபேக்டர்ஸ். நம்ம ஊர்ல இருந்தா திருவிழாக்கு போகலாம், கல்யாணத்துக்கு போகலாம், கச்சேரிக்கு போகலாம், இந்த மாதிரி மைண்ட் செட்ல நம்ம இருந்துட்டு இருப்போம். பட் ஸ்டில் இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் நம்மள வெளில வரதுக்கு யோசிக்கிறது. எமோஷனல் அட்டாச்மெண்ட் வித் ஹோம்லேண்ட், அதுதான் ரொம்ப சரியான வார்த்தை. நம்ம எங்க இருந்தாலும் நம்மளோட மக்களோட தான் நம்ம இருக்கோம். இந்த ஒரு ஃபீல் துபாய் வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. இது வந்து ரொம்ப ரொம்ப டைவர்சிஃபைடான மக்களை நீங்க இங்க பார்க்க முடியும். எஸ்பெஷலி தமிழ் மக்கள் வந்து இங்க ரொம்ப நிறைய இருக்காங்க. அடுத்தது சார். ப்ரோ we lost you. தினேஷ் Next ப்ரோ slide, உங்க sir. ஆடியோ கட் ஆயிடுச்சு. தினேஷ் ப்ரோ உங்க ஆடியோ கட் ஆயிடுச்சு. இல்ல, எனக்கு கிளியரா இருக்கே.
ஓகே. அந்த நீங்க எமோஷனல் அட்டாச்மெண்ட் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் துபாய் வந்தா நீங்க அந்த மாதிரி லோன்லியா ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சு. அப்படியே ஆமா. கன்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு. இதுல அவ்வளவுதாங்களா நீங்க சொன்னது? ஆமா. இதுல அவ்வளவுதான். ஓகே. ஸோ அடுத்தது ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். நம்ம அங்க வெளிநாடு போய் நம்ம தங்குறதுக்கு, நம்ம வேலைகள் தேடுறதுக்கு, வேலையோட வந்தா அங்க நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு ஃபினான்ஷியலா நமக்கு என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, நாட்டுல நம்ம இந்தியால நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ், இதை நம்ம விட்டுட்டு போனா நம்ம அங்க போய் சர்வைவ் ஆக முடியுமா முடியாதா இப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பயம்லாம் வேண்டாம். இங்க வந்தா நம்மளால சர்வைவ் ஆக முடியும். இந்த ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்தையும் நம்மளால ரிசால்வ் பண்ண முடியும் இங்க வந்து நம்ம வேலை பார்த்தா. அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அடுத்தது இந்த லீகல் அண்ட் இமிகிரேஷன் பேரியர்ஸ். இது வந்து யோசிக்கவே வேணாம். நீங்க ப்ராப்பரான சேனல்ல ப்ராப்பரான விசாவோட கரெக்டான மீடியம் த்ரூ நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லீகல் இமிகிரேஷன் பேரியர்ஸ் பத்திலாம் உங்களுக்கு கவலையே பட வேண்டாம். நீங்க வந்த 45th டே உங்களுக்கான அதிகாரப்பூர்வ அடையாள அட்டை உங்களுக்கு இங்க கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஈஸியான விஷயம்தான். இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கு பயப்படணுங்கிற அவசியம் இங்க கிடையவே கிடையாது. அதே மாதிரி துபாய் வந்து நம்ம வேலை பார்த்தா திருப்பி நமக்கு இந்தியால எப்படி நமக்கு வேலை கிடைக்கும் இப்படிங்கிற யோசனையும் நமக்கு வேணாம். கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து லைக் இப்ப நான் லேட்டஸ்டா ஒரு 2 months பேக் நான் இந்தியா வந்து பார்த்தப்ப இந்தியாலயும் இதுக்கு தகுந்தமான வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் ஸ்டில் அங்க இருக்கிற வேலை வாய்ப்புகளோட துபாயில இருக்கிற வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் இங்க கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்மளால கத்துக்க முடியும். கத்துக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. சில மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு இங்கேயே நல்ல வேலை இருக்கு, நல்ல சம்பாத்தியம் இருக்கு, நான் இங்கேயே இருக்கணும். அப்படிதான் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாரையும் துபாய் வந்து தான் வேலை பார்க்கணும்னு ஃபோர்ஸ்லாம் பண்றது இல்ல. இட்ஸ் தேர் விஷ். நீங்க வரணும்னு விருப்பப்பட்டா வந்து வேலை பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம லாஸ்ட் வீக் ஒரு பிரசன்டேஷன் அட்டென்ட் பண்ண மாதிரி சில பேர் அரசாங்க பணிகளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியும் உங்களை வெளில வராம தடுத்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைடு சார். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன லாங்குவேஜ்ல பேசலாம், என்ன மாதிரி பேசுவாங்க, நம்மளால பேச முடியுமா, துரிதமா நம்மளோட உரையாடல்களை வச்சுக்க முடியுமா இப்படிங்கிற தயக்கங்கள் சில பேருக்கு இருக்கலாம். அந்த தயக்கங்களும் வேண்டாம். அதே மாதிரி யாரை பார்க்க போறோம், எப்படி மீட் பண்ண போறோம், மற்ற நேஷனாலிட்டியோட எப்படி நம்ம கம்பீட் பண்ண போறோம் இப்படிங்கிற சில தயக்கங்களும் இருக்கும். அந்த தயக்கங்களும் வேண்டாம். நம்மளால எல்லாமே முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வெளில வரலாம். அடுத்தது பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதெல்லாம் ஒரு ஜென்ரலா நான் காட்டணும்னு சொல்றதுக்காக காமிச்சேன். இதெல்லாம் ஒரு பெரிய பேரியரா இருக்காது. பட் ஸ்டில் இத மாதிரி சில காரணங்களால கூட நம்ம மக்கள் அங்கேருந்து வெளில வரதுக்கு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் ரெகக்னிஷன் இது வந்து ரொம்ப முக்கியமான கன்சர்ன். இது நம்மளோட சர்டிபிகேட், இன்ஜினியரிங் சர்டிபிகேட்டுக்கான அட்டஸ்டேஷன் இங்க வந்து ரொம்ப மேண்டட்டரி. இது ப்ராப்பரான இன்ஜினியரிங் இல்ல வேலிட் டிகிரி இருந்தா மட்டும்தான் நம்மளால இங்க ப்ராப்பரா அப்ரோச் பண்ண முடியும். ஒரு ஃபேக் சர்டிபிகேட்ஸ், ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸை வச்சுட்டு நம்ம இங்க அப்ரோச் பண்ணணும்னு நினைச்சா அது லீகலா குற்றம் தான். அது இங்க வந்து கண்டுபிடிச்சாலும் அது நமக்கு பிரச்சனை தான். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே. துபாய் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். இது ஏன் இந்த அளவுக்கு பெருமிதப்படுத்தி இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணிகள். த வேர்ல்டு லார்ஜஸ்ட் டவர் புர்ஜ் கலிஃபா அது இங்கதான் இருக்கு. இதோட பேக்கிங் ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா கட்டப்பட்ட ஒரு கட்டுமானம். பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் இதுல ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து இட்ஸ் எ மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். சிவில் இன்ஜினியரிங் மார்வல்ல ஒன் ஆஃப் த மார்வல் இது புர்ஜ் கலிஃபா. ஸோ இதே மாதிரி அந்த கேயான் டவர் இருக்கு இல்லையா, அதுவுமே இட்ஸ் எ ட்விஸ்டட் பில்டிங். நீங்க பாத்தீங்கன்னாலும் இதுவும் ஒரு புதுமையான டிசைன்ல பண்ணப்பட்ட பில்டிங் அது. இதெல்லாம் இதுக்கான ரீசன். அதே மாதிரி இவங்க மறுபடியும் என்ன பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவங்களோட பார்டர்ஸ் அண்ட் பவுண்டரிஸை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. சேம் வே தேர் ஸ்பெண்டிங் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மணி ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இது ரொம்ப முக்கியமான காரணம். ரெண்டாவது, ரேபிட் அர்பன் டெவலப்மெண்ட். இப்ப ரீசெண்டா லாஸ்ட் இயர் என்ன ஆச்சுன்னா, இங்க ஒரு பயங்கரமான ஒரு மழை வந்து ஃபிளட் ஆச்சு. அந்த ஃபிளட் அப்ப ஒன் டே மோர் தென் 17 hours வந்து இவங்க ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணாங்க. அதாவது இவ்வளோ டெஸ்டினேஷன்ஸ்க்கு டிரான்சிட் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டு 16 hours க்ளோஸ் பண்ணதுனால மோர் தென் $1 trillion இவங்களுக்கு லாஸ் ஆச்சு. இதை பேர் பண்றதுக்காக இப்ப ரீசெண்டா இன்னொரு டெவலப்மெண்ட் துபாய் சவுத்ல ஒரு ஏர்போர்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ
ஒரு 16 ஹவர்ஸ் ஏற்பட்ட பாதிப்புக்காக இந்த மாதிரி இன்னொரு பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு புது ஏர்போர்ட், புது டெர்மினல் வித் 450 கேட்ஸ், இதுக்கான டெவலப்மெண்ட்ல துபாய் இருந்துட்டு இருக்கு இப்ப. ஸோ ஒரு ஏர்போர்ட் டெவலப் ஆச்சுன்னா அதோட சரௌண்டிங்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகும் அப்படிங்கிறதுக்கான அதை சுத்தி ஏற்படுத்த போற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் தான் இப்ப பீக்ல போயிட்டு இருக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இங்க. ஸோ ரொம்ப எதிர்பார்க்காத வேகத்துல இங்க பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த பாம்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு பீச்சுக்குள்ள இருக்கிற லொகேஷன்ஸை பீச் உள்ளுக்குள்ளேயே மேன்மேட் ஐலாண்ட்ஸை இவங்க டெவலப் பண்றாங்க. ஃப்ரம் த ஷோர் அப்படியே டெவலப் பண்ணி உள்ள போய்கிட்டே இருக்கும். அட் ஸ்டேஜ்க்கு இது மாதிரி ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ரன்னிங்ல இருக்கு. ஆல்ரெடி பாம் ஜுமைரா ஒன்று முடிஞ்சிருச்சு. இப்போ பாம் ஜெபலலி ஒன்று போயிட்டு இருக்கு. சேம் லைக் துபாய் இப்போ வந்து உமைல் குயின்னு சொல்லிட்டு இன்னொரு எமிரேட்ல இதே மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பீக்கான ஆர்கிடெக்சரல் மார்வலா இவங்க ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட்ஸா இவங்க ரன்னிங்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இவங்களை இன்னும் கொஞ்சம் பெருசா போயிட்டு இருக்கிறதுக்கு பெரிய உந்துகோலா இருக்கு. அதே மாதிரி எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி, மேக்சிமமா எந்த ப்ராஜெக்ட்டுமே ஃபண்ட் இல்லைன்னு இங்க நிக்கிறது கிடையாது. பெரிய பெரிய லெவல்ல பட்ஜெட்டு, பெரிய லெவல்ல ஃபோக்கஸ் இவங்க பண்றதே ரியல் எஸ்டேட்டுக்கு தான். இப்ப ப்ரியாரிட்டியில ரியல் எஸ்டேட்டுக்கு அடுத்ததா இவங்க பாக்குறது டூரிசம் அண்ட் பிசினஸ். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கான பேப்பர் ஒர்க்ஸ் இங்க ரொம்ப ஈஸி. நீங்க எந்த பிசினஸ் வேணாலும் இங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கான ஃபார்மாலிட்டிஸ், பேப்பர் ஒர்க்கு ரொம்ப ஈஸியா இங்க பண்ணி தருவாங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் துபாய் அடுத்தடுத்து பில்டிங்ல ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ கீ செக்டார்ஸ், நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கெங்க இருக்கு? சிவில் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், நமக்கு சார்ந்தப்பட்ட மக்களுக்கு வேலைகள் இருக்கிறது. இப்ப பெருசா போயிட்டு இருக்கிறது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து நம்பர் 1ல போகுது. சேம் வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதுவும் இதுக்கு ஈக்குவலா பண்ணிட்டு இருக்காங்க. துபாயோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ரொம்ப வாஸ்டா போயிட்டு இருக்கு. ஒரு நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. முத நாள் போற ரோட்ல உங்களால அடுத்த நாள் போக முடியாது. அதுல ஏதாவது ஒரு டைவர்ஷன் பண்ணி அதுல ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷன் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் இது ஆஸ் யூஷுவல் அவங்களோட பழைய இதுதான். இருந்தாலுமே அதுல அடுத்து என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டும் அதுலயும் சில ட்ராக் போயிட்டு இருக்கு. ஆயில் அண்ட் கேஸ்ல ப்ரிஃபரபிளா பண்ணிட்டு இருக்கிறது துபாய் கிடையாது, அபுதாபி மேக்சிமம் பண்ணிட்டு இருக்காங்க. அபுதாபி நேஷனல் ஆயில் கார்பரேஷன் அட்னாக் வந்து இங்க பிரீமியம் ஆயில் ரிசோர்ஸ், அவங்க தான் ஆயில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ ஆயில் அண்ட் கேஸ்லயும் நமக்கு ஈக்குவலா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கேயும் இருக்கு. பட் அது ஆஃப் ஷோர்ல தான். ஆன் ஷோர்ல ரொம்ப லிமிட்டடான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சேம் வே இங்க சப்ஸ்டேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன், எலக்ட்ரிசிட்டி வந்து இங்க கட் டவுனே ஆகாது. நோ பவர் ஆஃப், 24/7 இங்க சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு செப்பரேட்டா ஒரு வெர்டிகலே இருக்கு. இங்க துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இதை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க சப்ஸ்டேஷன் டிரான்ஸ்மிஷன் ஒர்க்ஸை மெயினா கான்ட்ரிபியூட் பண்ணி ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்றது நம்மளோட எல்என்டி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இல்லாம கவர்மெண்ட் பாடிஸ்லயும் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கவர்மெண்ட் பாடிஸ்ல உங்களால பர்மனண்டா ஒர்க் பண்ண முடியும்னா டீச்சிங் லைன்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் மீதி எல்லா நமக்கு சிவில் ரிலேட்டடா இருக்கிற ஜாப்ஸ் எல்லாத்துலயுமே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் இவங்க இதுவரையும் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி 1 or 2 ஜாப்ஸ் தேவால மட்டும் பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அதாவது துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டியில மட்டும் பர்மனண்டா சில எம்ப்ளாயிஸ் இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, ரோட் மேப் டு லேண்ட் இன் துபாய். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பரான டிப்ளமோ இல்ல டிகிரி, யூஜி டிகிரி ஆர் பிஜி டிகிரி, எனி டிகிரி நீங்க சிவில்லையோ மெக்கானிக்கல்லையோ எலக்ட்ரிக்கல்லையோ இருந்ததுன்னா நீங்க வந்து தாராளமா துபாய் வரதுக்கு முயற்சி பண்ணலாம். உங்களோட சர்டிபிகேட் அஃபீஷியலா ஆத்தன்டிகேட் பண்ணணும். அதுக்கு 3 வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டா அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண வேண்டியது நம்மளோட இந்தியன் எம்பசி. இந்தியன் எம்பசியில் நம்மளோட சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அவங்க வேலிடேட் பண்ணி அதில் ஒரு அட்டஸ்டேஷன் பண்ணி கொடுப்பாங்க, நோட்ரி பப்ளிக் பண்ணி கொடுப்பாங்க. அங்கேருந்து நம்மளோட இந்தியன் எம்பசிலேருந்து இந்தியாவில் இருக்க யூஏஇ எம்பசிக்கு போகணும். அங்கே அதை வேலிடேட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் துபாயில் இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்க்கு வரணும். இங்கே வந்து அதில் ஒரு ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. பிங்க் கலர், கிரீன் கலர் 2 ஸ்டாம்ப் அதில் விழும்.
இந்த 2 ஸ்டாம்ப் வந்துட்டு திருப்பி அந்த சர்டிஃபிகேட் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அஃபீஷியலா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு இன்ஜினியர் விசால நம்மளால உள்ள வர முடியும். இது ஒரு ஆப்ஷன். இதுக்கு இந்த சர்வீஸை பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க டைரக்டா அப்ரோச் பண்ணி பண்ணீங்கன்னா ஒரு 4,500க்கு இந்த ப்ராசஸை என்டையரா கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுக்கு வந்து யூ ஹேவ் டு கோ டு டெல்லி இந்த அட்டஸ்டேஷன் ப்ராப்பரா பண்ணணும்னா. அப்படி இல்லைன்னா இதை தேர்ட் பார்ட்டி நிறைய மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது சார்ஜஸ் வந்து டிபெண்ட். பட் இந்த மோஃபா அட்டஸ்டேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு வேலை தர போற எம்ப்ளாயர்கிட்ட நீங்க டைரக்டா எனக்கு இன்ஜினியர் விசா தான் வேணும்னு கேட்கலாம். தாராளமா இன்ஜினியர் விசால உங்களை உள்ள கூப்பிட்டுக்கிறதுக்கு சாத்திய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி துபாய்க்கு நான் ஃப்ரெஷரா அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா நீங்க ஃப்ரெஷரா அப்ளை பண்ணலாம். என்னன்னா இங்க வந்து உங்களோட இந்த புதுசான ஒரு வேலைக்கு நீங்க செட் ஆகுறதுக்கும் ஒரு 2-3 வருஷம் கொஞ்சம் நல்ல ப்ராஜெக்ட்ஸ்ல நல்ல கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு வந்தா நீங்க இங்க அடாப்ட் ஆகிறதுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் கொஞ்சம் மாறுபடும். அவ்வளவுதான். ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட வந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர், வெல் அண்ட் குட். நீங்க எதுவுமே தெரியாம நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதெல்லாம் இங்க வரதுக்கான ஆப்ஷன்ஸ். இதுக்கடுத்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம எந்த லைன்ல எக்ஸ்பர்டைஸா இருக்கும், எது எனக்கு செட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் ஸ்ட்ரக்சருக்கு தனி ஒரு டீம் இருப்பாங்க, ஃபினிஷிங் ஒரு டீம் இருப்பாங்க, சப்ஸ்ட்ரக்சர் ஒரு டீம் பார்ப்பாங்க, இன்ஃப்ரால ரோடு ஒரு டீம் பார்ப்பாங்க, பிரிட்ஜில் ஒருத்தர் ஸ்பெஷலைஸ்டா இருப்பாரு. இதை மாதிரி எந்த ஏரியாவில் யூஆர் ஸ்பெஷலைஸ்டு. இப்போ ஒரு பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவர் எனக்கு எக்ஸிகியூஷன்ல தான் வேலை கிடைக்குது, நான் எக்ஸிகியூஷன் வரேன்னு சொல்லி வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி தவிர்க்கலாமோ அதை மாதிரி எனக்கு பிளானிங் நல்லா தெரியும், நான் பிளானிங் பார்க்குறேன் அப்படிங்கிறத கேட்டுட்டே நீங்க டிமாண்ட் பண்ணிட்டு வரலாம். உங்களோட ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ், உங்களோட டிபார்ட்மெண்டல் ஸ்கில்ஸ் இதை நீங்க கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சா உங்களுக்கு ஈஸியா இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது இங்க டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலா ஒரு வெர்டிகலே இங்க இருக்கு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்லயும் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு டெக்னிக்கலை ஃபுல்லா ஹேண்டில் பண்ற ஒரு டீமே இருக்கு. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இதே தான் உங்களோட ரெஸ்யூம். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க வந்து மேக்சிமமா ஹெச்ஆர்ஸோட ரோல்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஹெச்ஆர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்க ரொம்ப கம்மி. பட் ஸ்டில் ஹெச்ஆர்ஸ்க்கான பெரிய ரோலே என்னன்னு பார்த்தோம்னா நமக்கான விசா ப்ராசஸ் பண்ணி நம்ம கொடுத்து நம்மள ஆஃபர் லெட்டர் கொடுத்து உள்ள வர வைக்கிறது மட்டும்தான். உங்களோட ரெஸ்யூமை ஸ்கிரீன் பண்றது எல்லாமே ஏடிஎஸ் சாஃப்ட்வேர்ஸ் தான். டைரக்டா உங்களை அப்ரோச் பண்ணி கூப்பிடுற கம்பெனிஸ் ரொம்ப லிமிட்டட். ஸோ எந்த அளவுக்கு பெஸ்டா உங்க ரெஸ்யூம் அப்ரோச் காட்ட முடியுமோ அந்த அளவு பெஸ்டா உங்க ரெஸ்யூம் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா காமிச்சா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஜாப் இங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்டு யூஏ பிளாட்ஃபார்ம்ஸ் இதுல சொன்ன மாதிரி நாக்ரி கல்ஃப், பேயூட், லிங்க்டின் சர்வீசஸ் இதுலலாம் நீங்க உள்ள வரலாம். இதெல்லாம் வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் அதில் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க, வந்துகிட்டே இருக்கும். எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு சூட் ஆகுங்கிறத பார்த்து அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா உள்ள வரலாம். ரெண்டாவது நெட்வொர்க் என்கேஜிங். இது வந்து ரொம்ப பெரிய பாயிண்ட். நம்மளோட சோர்ஸ் மக்கள் யார் யார் இருக்காங்க, யாரால நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்படிங்கிற மாதிரி மக்கள். இப்ப என்னோட நட்பு வட்டங்கள் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க கம்பெனிஸ்ல ஓப்பனிங்ஸ் வந்ததுன்னா ஜென்ரலா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருவாங்க, இல்ல குரூப்ல போட்டுருவாங்க. நான் அது மாதிரி இருக்கிற நெட்வொர்க்கிங் த்ரூ நீங்க வேலை தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். இப்போ இருக்கிற துபாய் மார்க்கெட்ல ரெஃபரன்ஸ்ல யார் வந்தாலும் ஆல்மோஸ்ட் அக்செப்ட் பண்றாங்க, ஓரளவுக்கு நார்மலா நீங்க இன்டர்வியூ கிராக் பண்ணீங்கன்னா. ஸோ நெட்வொர்க் த்ரூ இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கம், எல்லா வெர்டிகல்ஸ்க்குமே, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே. அதே மாதிரி சில கம்பெனிஸ் ஏஜென்ட்ஸ் த்ரூ தான் ரெக்ரூட்டே பண்றாங்க, கன்சல்டன்சி இல்லாம டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்றது இல்ல. சில கம்பெனிஸ் கன்சல்டன்ஸ்க்கு போறதே கிடையாது, டைரக்டா அவங்களே தான் ரெக்ரூட் பண்றாங்க. ரொம்ப பிரீமியமான டெவலப்பர்ஸ் இங்க இருக்கிற டாப் கன்சல்டன்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் கம்பெனிஸ், நான் இதுல ஒரு 4-5 ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாருக்குமே இப்ப நல்ல மார்க்கெட்ல இங்க ப்ராஜெக்ட்ஸ் இருந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாம் டைரக்டாவே அவங்களோட கம்பெனி வெப்சைட்ஸ்ல மட்டும்தான் அதை அப்ரோச் பண்றாங்க, தேர்ட் பார்ட்டிக்கு யாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் கன்சல்டிங் ஃபர்ம்ஸ் இவங்களோட மேஜர் ரோல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சென்னையில we have tie-up with 5 companies. அப்படி அந்த மாதிரி தான் எல்லா டெவலப்பர்ஸுமே இங்க இருக்காங்க, எல்லா கான்ட்ராக்டர்ஸுமே. இங்க இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ்க்கு மெயினா ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா சென்னை, பெங்களூர், கொச்சின் அண்ட் மும்பை இந்த 4 சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற எல்லா டாப் கன்சல்டன்சிஸ் எல்லாரோடையும் டைப் இருக்கு. சில கன்சல்டன்சிஸை நீங்க அப்ரோச் பண்ணா கூட நீங்க ஈஸியா நெக்ஸ்ட் வாக்கின்ஸ்ல போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. கன்சல்டன்சிஸ் வந்து ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம துபாய் உள்ள வர்றதுக்கு. நெக்ஸ்ட் சார்.
ஸோ செக்யூரிங் ஜாப் விசா அண்ட் ப்ராசஸ். ஒருவேளை நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா நீங்க அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரணும். வந்ததுக்கப்புறம் உங்களோட கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்மிட் மோஃபோ ஆஃபர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஆஃபர் லெட்டர்ல நீங்க ஸ்டாம்ப் பண்ணி சைன் பண்ணி கொடுக்கணும். கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு விசா அனுப்பி விடுவாங்க. இந்த விசாக்கான வேலிடிட்டி 1 மந்த் இருக்கும். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் விசா இருக்கோ அந்த டேட்குள்ள நீங்க இங்கே லேண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் அந்த டேட்குள்ள நீங்க இங்கே லேண்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ப்ராசஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து மெடிக்கல் பண்ணுவாங்க. மெடிக்கல் பண்ண நெக்ஸ்ட் டே ஈவினிங் உங்களுக்கு அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் பேப்பர் கிடைக்கும். அந்த ஃபிட்னஸ் பேப்பர் கிடைச்ச உடனே உங்களுக்கு பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷனுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இந்த பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் முடிஞ்சதுன்னா ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டும் அந்த ஐலிட் இது 2ம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைப்பிங் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் கம்பெனியே பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா ப்ராசஸும் மேனேஜ்மெண்ட் பண்ணிடும். அந்த எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விசா வேலிடிட்டி முடியறதுக்குள்ள உங்களுக்கான ப்ராப்பரான எமிரேட்ஸ் ஐடி இங்கே கிடைச்சிரும். எமிரேட்ஸ் ஐடிங்கிறது இட்ஸ் எ யூனிக் ஐடி. லைக் நம்ம இந்தியாவில் இருக்க ஆதார் கார்டு மாதிரி. இந்த எமிரேட்ஸ் ஐடி இருந்தால் நீங்கள் அஃபீஷியலாக இங்கே இருக்கிறதுக்கு உங்களுக்கு பர்மிட் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு நிறையா பவர்ஸ் இருக்குது எமிரேட்ஸ் ஐடிக்கு. நீங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணாலும் இந்த எமிரேட்ஸ் ஐடியில் அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஏர்போர்ட் அக்சஸ் பண்ணி வெளில போறீங்க, திருப்பி ஏர்போர்ட்ல உள்ள வரீங்க, இது எல்லாமே எமிரேட்ஸ் ஐடியில் அப்டேட் ஆகும். சேம் வே நீங்கள் புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்க, லைசன்ஸ் போடுறீங்க, எதுவாக இருந்தாலும் இந்த ஐடி மட்டும் தான் உங்களுக்கு பேசும். மீது எல்லாமே இந்த ஐடியை டிபெண்ட் பண்ணி தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் உள்ள வந்து 1லேருந்து 1.5 மாதத்துக்குள்ள இங்கே நடந்து முடிஞ்சிடும். அஃபீஷியலாக எமிரேட்ஸ் ஐடி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இங்கே கவர்மெண்ட் ரூல் படி வாழறதுக்கு தகுதியானவர். இல்லைன்னா நீங்கள் வித்தவுட் விசால இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் சார். ஸோ லீகல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அதே தான் சேம். நீங்கள் வந்து உங்களை அழைச்சிட்டு வர கம்பெனி உங்களுக்கு நிரந்தரமா வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இது கிடையாது. பட் ஸ்டில் நீங்கள் வேலை பார்த்த நாளுக்கான மாதம் உங்களுக்கான சேலரி வந்து உங்களுக்கு கரெக்டாக போட்டுருணும். ஒருவேளை உங்களுக்கு சேலரி டிலே ஆகுது, சேலரி தரல, உங்களை ஏதாவது கம்பெனி சைட்லேருந்து த்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைரெக்டாக அந்த இதில் கம்ப்ளைண்ட்டே பண்ணலாம். நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா இமீடியட்டாக தே வில் டேக் ஆக்ஷன். அந்த அளவுக்குலாம் இப்போ எந்த கம்பெனிஸுமே இல்லை. 95% எனக்கு தெரிஞ்ச வரையும் எல்லாரும் கரெக்டான டயத்துக்கு தான் சேலரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 5-10 டேஸ் பிஃபோர் ஆஃப்டர்ல இருக்கே தவிர இந்த மாதிரி லீகலாக கம்ப்ளைண்ட் போகிற அளவுக்குலாம் எந்த கம்பெனிஸும் இல்லை. மேக்சிமமாக இப்போ இருக்கிற பீரியட்ல ரொம்ப நல்லா இருக்கு மார்க்கெட்டு. ஸோ லீகல் அண்ட் ப்ரொடெக்ஷன் இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக நான் கொடுத்தேன். நமக்கு எங்கே கூப்பிட்டு வந்து வேலை கொடுக்காம சம்பளம் கொடுக்காம போயிடுவாங்களோ இப்படிங்கிற பயம் வேண்டவே வேண்டாம். எல்லாமே கரெக்டாக இருக்கும். இங்கே லா கரெக்டாக பேசும். நீங்கள் ப்ராப்பரான சேனல், ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸோட லீகலாக உள்ளே வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான எல்லோ சப்போர்ட்டும் கவர்மெண்ட்டும் இங்கே பண்ணும். அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ரிஸ்க்கு ரொம்ப தெரியாதவங்க தேர்ட் பார்ட்டி நான் உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன், எனக்கு 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடுன்னு சொல்கிற மக்களை நம்பி நீங்கள் போக வேண்டாம். அதே மாதிரி அவங்களை நம்பி பாஸ்போர்ட் கொடுக்கறது இதை மாதிரி செயல்களையும் நம்ம ஈடுபடணும்னு அவசியம் இல்லை. 90% எல்லா கன்சல்டன்சியும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது வெல் அண்ட் குட். குரூப்பாக ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டர். இல்லை எனக்கு யாரும் இல்லை நான் மட்டும்தான் பண்ணணும்னாலும் பண்ணலாம். அந்த கன்சல்டன்சிஸோட ட்ரஸ்ட் வர்த்தி மட்டும் செக் பண்ணிக்கிறது குட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, இது வந்து ஒரு காமனாக இருக்கட்டும்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணேன். ஜென்ரலாக இங்கே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் டீமில் பில்டிங் ப்ராஜெக்ட் டீமில் இவ்வளோ டீம்ஸ் இன்வால்வ் ஆகிறாங்க. டெண்டரிங் ஸ்டேஜில் ஆரம்பித்து ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கான்ட்ராக்ட்ஸு, பிளானிங்கு, டெக்னிக்கல் டீமு, கியூஎஸ் அண்ட் பில்டிங், QAQC, ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிக்யூஷன் டீமு, சேஃப்டி, பிளான்ட் அண்ட் மிஷினரி, MEP இவ்வளோ டீம்ஸ் இதில் இன்வால்வ் ஆகிறாங்க. இதில் டெண்டரிங் டீம் தான் நமக்கு ப்ராஜெக்ட் எடுக்கிறது. ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கான்ட்ராக்ட்ஸு கம்ப்ளீட் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் அவங்க தான் பண்ணுறாங்க. பிளானிங் டீமை பேஸ் பண்ணி தான் மீதி கீழே இருக்க எல்லா டீமும் ஒர்க் பண்ண போகிறது. டெக்னிக்கல் டீம் தான் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமு. ஸ்ட்ராங்னு சொல்கிறத விட தே நோஸ் வெல் அண்ட் குட். நம்ம டெக்னிக்கல் டீம்னா நான் துபாய் வந்து புதுசாக பார்த்த டீம். அவங்க அண்டரில் தான் ஸ்ட்ரக்சரல் கம்ப்ளீட்டாக வருவாங்க. ஆர்கிடெக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக அவங்க அண்டரில் தான் வருவாங்க. நம்மளோட டிராஃப்ட்ஸ்மேன், டிராஃப்டிங்கு, கம்ப்ளீட் ஷாப் டிராயிங்ஸ் பற்றி ப்ரீஃப் பண்ணுறது, ஷாப் டிராயிங்கை இன் அண்ட் அவுட் ரெடி பண்ணி தர்றது, இது எல்லாமே டெக்னிக்கல் டீம் அண்டரில் தான். ஒரு மெட்டீரியல் அப்ரூவ் பண்ணுறதுலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுற வரையும் கம்ப்ளீட் ப்ராசஸை டேக் கேர் பண்ணுறது டெக்னிக்கல் டீமோட ரோல் ரொம்ப ஜாஸ்தி இங்கே. ஸோ QS அண்ட் பில்டிங் இது காமனாக அங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான். குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இது வந்து
ரொம்ப பெரிய ரோல் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிட்டி வந்து டாப் நாச்சா இருக்கிறதுனால தான் இவங்க இந்த அளவுக்கு துபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மார்க்கெட்ல பில்டிங்ல சஸ்டெயின் பண்ணி நிக்கிறாங்க. ஸோ QA/QC ரோலும் ரொம்ப பெரிய லீடு இங்க. 2வது ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன். இது ட்ரெய்னி இன்ஜினியர்லேருந்து ப்ராஜெக்ட் டைரக்டர் வரையும் கம்ப்ளீட் இங்க இருக்கிற மக்களோட ஸ்டஃப்பே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ட்ரெய்னி இன்ஜினியர்ஸ் ஒரு கம்பெனிஸ்லயும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ போயிட்டு தான் இருக்கு. ஒரு ட்ரெய்னி இன்ஜினியரா இங்க ஜாயின் பண்றவங்க இந்தியால இங்க ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வந்தா இந்தியால ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு டெப்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இங்க ஸ்கில் செட்டா உங்களுக்கு டெவலப் ஆயிடும். ஸோ இதெல்லாம் ட்ரெயினி லெவல்ல, ஜூனியர் லெவல்ல ஜாயின் பண்றவங்களுக்கான அட்வான்டேஜ். நான் சீனியரா இருக்கேன். நான் சீனியரா தான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் சீனியரா வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். அதுக்கான ஓப்பனிங்ஸும் இப்போ இருக்கு. இப்போ நிறைய கம்பெனிஸ் ப்ரீவியஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல. இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு கூப்பிடுற கம்பெனிஸ் கொஞ்சம் நிறைய ஆயிருக்கு இப்போ. ஸோ சேஃப்டி டீமும் ரொம்ப ரொம்ப பெரிய ரோல் பண்ணுவாங்க. இங்க நியர் மிஸ்ஸஸ் ஆக்சிடென்ட்ஸ்லாம் ரொம்ப 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 கம்மி. இங்க மில்லியன் ஹவர்ஸ் கிராஸ் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸியான டாஸ்க். ஸோ இதெல்லாம் அவங்களோட கீ அச்சீவ்மெண்ட்ஸ்னு நம்ம சொல்லலாம். சேஃப்டி வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி இருக்கிற கண்ட்ரி இந்த கண்ட்ரி. ஸோ P&M டீம் கம்ப்ளீட்டா வருவாங்க. நீங்க அங்க பண்றதை விட இங்க நான் கொஞ்சம் பிரமிப்பா பார்த்ததெல்லாம் இந்த டவர் கிரேன் எரெக்ஷனு, டவர் கிரேன் ஜம்பிங், ஹாய்ஸ்ட்டு, ஜம்ப் ஃபார்ம் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நம்மளோட இந்தியாவை விட ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு, ரொம்ப எக்யூப்டா இருக்கு, ரொம்ப சேஃபா இருக்கு. ஸோ P&M MEP டீம் சொல்லவே வேணாம். அவங்க அவங்க இல்லாம இங்க எந்த பில்டிங்குமே இல்லை. இங்க ஃபசாட் லைட்டிங் இல்லாம நீங்க ப்ராஜெக்ட் பார்க்கவே முடியாது. எலிவேஷன் பொறுத்தவரையும் MEP பிளேஸ் ரொம்ப ரொம்ப ப்ரிடாமினன்ட் ரோல் அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், HVAC சிஸ்டம்ஸ், ஃபயர் ஃபைட்டிங் இவங்க எந்த மாதிரி இருந்தாலும் இங்க இருக்கிற மார்க்கெட் டிமாண்ட் வந்து சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு ஈக்குவலா இல்ல, சிவில் இன்ஜினியர்ஸோட கொஞ்சம் ஜாஸ்தியாவே உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பனிங்ஸ் இருக்கு இப்போ. ஸோ நமக்கு மட்டும் இல்ல, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸும் இதுல இன்வால்வ் ஆகலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலா டிப்பிக்கலா நான் சொல்ற எல்லா பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ்லயும் இவ்வளோ டீம் உள்ள இன்வால்வ் ஆறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு சார். ஓகே, இது வந்து இதுவும் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் காமிச்சது தான். அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி துபாய் பிளான்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம். ஸோ பிரிட்ஜ் பின்காட்டி வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் இயர் எண்டு இல்லைனா 2027ல ஓப்பனிங்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு லொகேஷன்ல போயிட்டு இருக்க ப்ராஜெக்ட். இது 104 ஃப்ளோர்ஸ். இதுவும் ரெசிடென்ஷியல் டவர் தான். அடுத்து புர்ஜ் அசிசி வந்து இட்ஸ் ஈக்குவல் டு புர்ஜ் கலிஃபா, செகண்ட் லார்ஜஸ்ட் டவர், டாலஸ்ட் டவருங்கிற அச்சீவ்மெண்ட்டோட இதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 725 மீட்டர்ஸ் ஹை பிளான் பண்ணிருக்கு. இது 2029 ஆல்மோஸ்ட் 2030க்குள்ள இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடும். இதோட ராஃப்ட் அண்ட் பைலிங் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. ஸோ சிஎல் துபாய் மெரினாவும் இதுவும் ஸ்கை ஸ்கிராப்பர் தான். இது சிஎல் துபாய் மெரினாங்கிறது என் ப்ராஜெக்ட் பக்கத்தில் இருக்கிற ப்ராஜெக்ட் தான். இது வந்து இதுவும் ப்ரீமியமான ப்ராஜெக்ட்ஸ் தான். இதுல காமிச்சிருக்க எல்லாமே ரொம்ப அல்ட்ரா லக்ஸுரி ப்ராஜெக்ட்ஸ். நீங்க எதையுமே ஒரு சின்ன லெவல்ல நீங்க எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. இதெல்லாம் டெட்லைன் டைம் லைனோட ரன்னிங்ல இருக்கிற ப்ராஜெக்ட். இப்போ ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்ல இருக்கிற மெரினா 106ம் இதோட 106th ஃப்ளோர்ல ஒரு ஸ்கை வில்லா ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்க அந்த ஸ்கை வில்லாலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மூன் தெரிகிற மாதிரி தீமோட இதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி துபாய் ரீவ்ஸும் இதுவும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கு. இது வந்து ஒரு நேச்சுரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஆர்டிஃபிஷியல் ரீவ்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி நம்மளோட சதுப்பு நில காடுகளை மாதிரி இங்க ஒரு சதுப்பு நில காடுகள் கொஞ்சமா இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இந்த கோரல் ரீஃப்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாங்கிற பிளான்ல அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இது பட் இதோட எண்ட் டேட் இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. பட் தேர் ஒர்க்கிங். இது வந்து நேச்சுரல் டிபெண்டன்ட்ங்கிறதுனால இதுக்கு டார்கெட் டேட் இல்லாம ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ல. நெக்ஸ்ட் ஸ்லைடு சார். ஸோ துபாய் மெட்ரோ இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுவும் அடுத்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கு. இதுவும் டார்கெட் பேஸ் தான். 2029ல கண்டிப்பா இது ஓப்பன் ஆயிடும். இதுக்கான ஆயத்த பணிகளும் ரொம்ப அதிதீவிரமா நடந்துட்டு இருக்கு. அட்கின்ஸ் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கன்சல்டன்சி. ஸோ க்ரீக் டவர் இதுவும் ரெசிடென்ஷியல் ஹோட்டல். இதுவும் அதே மாதிரி தான். ரொம்ப ரொம்ப பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு இருக்க ப்ராஜெக்ட் இது வந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் இல்லை ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த க்ரீக் டவரும் கிட்டத்தட்ட துபாய் மால், துபாய் மெரினா, துபாய் மால், புர்ஜ் கலிஃபா எப்படி இருக்கோ ஆல்மோஸ்ட் அதே தீம்ல டெவலப் ஆக போற ஒரு டவுன்ஷிப் துபாய் க்ரீக்ல.
ஸோ இதுவும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நான் சொன்ன மாதிரி தான், இது 400+ கேட்ஸோட டெவலப் ஆயிட்டு இருக்க ப்ராஜெக்ட். துபாய் சவுத்தில் இட்ஸ் அபுதாபிக்கும் துபாய்க்கும் இருக்கிற பார்டர், ஆல்மோஸ்ட் துபாயோட பார்டர்ல இந்த ப்ராஜெக்ட் டெவலப் ஆயிட்டு இருக்கு. எக்ஸிஸ்டிங்கா அங்கே ஒரு ஏர்போர்ட் இருக்கு. இதை வந்து கார்கோ மட்டும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2-3 ஃபிளைட்ஸ் மட்டும் அங்கே வந்துட்டு இருக்கு, இந்தியாவிலேருந்து வர ஃபிளைட்ஸ். இதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் ரொம்ப வாஸ்டா நடந்துட்டு இருக்கு. இதுவும் 2035ல இதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. 35க்கு முன்னாடி இதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் அண்டர் ஆப்ரேஷன்லேருந்து 2030லேருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான பிளான்ஸ்லாம் இருக்கு கவர்மெண்ட். ஸோ ஜுமைரா ரெசிடென்சஸ் எமிரேட்ஸ் டவர் இதுவும் 754 அப்பார்ட்மெண்ட்ஸோட ரொம்ப ப்ரீமியம் அம்யூனிட்டிஸோட ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்ல இருக்க ப்ராஜெக்ட். இதுவும் 2030ல டார்கெட் வச்சு ரன்னிங்ல இருக்கு. ஸோ ட்ரம்ப் இன்டர்நேஷனல் ஹோட்டல் இதுவும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு, பைலிங் ஸ்டேஜ்ல இருக்கு. இதுவும் 2031ல முடிஞ்சிடும். இங்க இருக்கிற ஒரு 6-7 ப்ராஜெக்ட்டுக்கு கவர்மெண்ட் ஃபண்டிங்ல இருக்கு. கவர்மெண்ட் ஃபண்டிங்ல ஒரு 6 ப்ராஜெக்ட்ஸ் ரன்னிங்ல இருக்கு. இதுல கவர்மெண்ட் ஃபண்டிங் இல்லாம அதர் கண்ட்ரிஸ் ஃபண்டட் பண்ற ப்ராஜெக்டும் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைடு சார். ஸோ அதர் டெவலப்மெண்ட் இன் அதர் எமிரேட்ஸ். துபாய் மட்டும் டெவலப் ஆகல, துபாயை சுற்றி இருக்கிற மற்ற எமிரேட்ஸும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஷார்ஜாவும் துபாயில் ஒரு 40% வளர்ச்சி அங்கேயும் ஏற்பட்டு இருக்கு. ஒண்ணுமே டெவலப்மெண்ட்டே இல்லாத எமிரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உம்மல் குயின்ல இப்ப எக்கச்சக்க ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ராசல் கைமா வந்து இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரியல் ஹப். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எல்லா ரா மெட்டீரியல் சோர்சஸ் எல்லாமே ராசல் கைமால இருந்து தான் இங்க வந்துட்டு இருக்கு. ராசல் கைமாங்கிற எமிரேட்டும் அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கு. ஸோ இதை மாதிரி ப்ரீமியமா எங்கெங்க என்னென்ன டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்குங்கிறதோட ஒரு ஷார்ட் நோட்டு தான் இது. நான் துபாய்க்கு தான் வரணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. யூஏஇல எந்த எமிரேட்டுக்கு வந்தாலும் இந்த லா எல்லாமே ஒரே அப்ளிகபிள் தான். இது எல்லாமே யூஏஇ ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அண்டரில் தான் வரும். எந்த எமிரேட்ல எந்த பிரச்சனைனாலும் நான் காமிச்சிருக்க எதுல வேணாலும் நீங்க அப்ரோச் பண்ணலாம். எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு எல்லா எமிரேட்லையும் கிடைக்கும், ஆல்மோஸ்ட் சேமாவே கிடைக்கும். பட் துபாய் வந்து ஒரு ஸ்டெப் அஹெடு, கொஞ்சம் லக்ஸுரி, கொஞ்சம் ப்ரீமியம், இன்னும் சொல்லணும்னா கொஞ்சம் காஸ்ட்லியஸ்ட் சிட்டி அப்படி சொல்லலாம் துபாயை. இங்க மதுரை எப்படி தூங்கா நகரம்னு சொல்றோமோ அது மாதிரி இந்த 7 எமிரேட்ல துபாய் வந்து தூங்கா நகரம். இவங்க எப்போ ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் எப்போ ஒர்க் முடியும்னே தெரியாது. அத மாதிரி இவங்க ரொம்ப வேகமா ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் துபாய். அவ்வளவுதானே சார்? எஸ், எனர்ஜி அண்ட் எக்ஸலன்ஸ் வாழ்த்துக்கள். அது நீங்க எப்படி எழுதி வச்சு படிச்ச மாதிரி படிக்கிறீங்க. நீங்க ஏதோ ஏஐல வந்து டைப் பண்ணி கொடுத்து ஏஐ வாசிக்க சொன்னா எப்படி இருக்கும் கைண்ட் ஆஃப் திங். பட் ஃபுல் எனர்ஜி, கான்ஃபிடன்ஸ். ஒரு நிமிஷத்துல ஃபீல் பண்ண வச்சுட்டீங்க நாங்களாம் ஏன் இந்தியால இருக்கோன்றதுக்கு. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். பக்கத்துல இருக்கு. எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க எனக்கு சொல்லணும், பாக்கி எல்லாம் சொல்லிட்டீங்க. நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க விட்டீங்க. 99% நீங்க விட்ட ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சேர்ந்து எங்க இருக்குன்றது விட்டீங்க. இருக்கு, மத்தபடி எல்லாம் விவேகானந்தர் அது தெரு ஒரு இங்க இருக்கா? இருக்கு. அது இருக்கா? வெரி குட். விவேகானந்தர் தெரு இங்க இருக்கு. ஓகே ஓகே, क्वेश्चंस கேட்கலாம். ஓகே, ரொம்ப ஷார்ப்பா கிவன் டைம்ல பெர்ஃபெக்ட்டா முடிச்சிருக்காங்க. ஐ திங்க் இது ரொம்ப பேச வேண்டிய செஷன் நினைக்கிறேன். क्वेश्चंस இருக்கவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஒன் பை ஒன்னா we can speak. செஷனோட இன்டென்ஷனே வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு மட்டும் தான். ப்ரீஃப் கொடுத்ததுமே வந்து உங்களை பேச தூண்டுறதுக்கு, டிஸ்கஷன் நடக்கிறதுக்காக தான். தமிழன் கேட்கலாம். தமிழன் நீங்க வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க தமிழன். நல்லா இருக்கீங்களா? ஓகே சார், நான் காசாகிராட்ல கியூகேசி சீனியர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அங்கே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும்னா, ஸோ இப்போ நம்ம ஏஜென்ட் மூலியமாக தான் நம்ம ட்ரை பண்ணுறோம், ஆனால் கிடைக்கல. என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட 2-3 பேர் இருக்காங்க, நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஏதோ ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா ஷேர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா ஷேர் பண்றோம். நான் லேட்டஸ்டா எங்க கம்பெனி மட்டும் இல்ல, எந்தெந்த கம்பெனிஸ்ல ரெக்ரூட்மெண்ட் போதோ எல்லாத்தோட போஸ்டும் நான் அந்த குரூப்ல போட்டுட்டு தான் இருக்கேன். அதோட வாக்கின்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சென்னை, பெங்களூர், கொச்சின், மும்பை இது 4 லொகேஷன்ஸ்ல நடக்கும். நான் நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் எங்க கம்பெனில இருந்தே வர்றப்ப நான் இதுல குரூப்ல போஸ்ட் பண்றேன். நீங்க குரூப்பை மட்டும் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருங்க.
உள்ள வரலாம். ஒன்றும் ரொம்ப கஷ்டமான டாஸ்க்லாம் இல்லை. எஸ்பெஷலி QA QCக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு இங்க இப்போ. அதனால நீங்க பர்சனலா என் நம்பருக்கு உங்க சிவியும் ஷேர் பண்ணுங்க. நான் என் சைட்ல இருக்கிற ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா சார். ஓகே ஓகே, நான் ரொம்ப ட்ரை பண்ணல, ட்ரை பண்ணிட்டு விட்டுட்டேன், அதுதான் சார். இல்ல நீங்க விடலாம் வேண்டாம். நீங்க ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா கிடைக்கும். ஓகே சார், உங்களோட பிரசன்டேஷன் நல்லா இருந்தது. பரவாயில்ல. தேங்க்ஸ். ஓகே, பார்வையாளர்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ அவங்க தினேஷ் பிரதர் சொல்லும் போது குரூப்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு அவர் மீன் பண்ணது சிஎஸ்சியோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குரூப் தான் சொல்றாரு. அந்த குரூப்ல இல்லாதவங்களுக்காக கூடுதல் தகவல், நம்ம காங்கிரஸ் சர்க்கிளோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குரூப் வந்து 3 தனித்தனி வாட்ஸ்அப் குரூப்பா இயங்கிக்கிட்டு இருக்கோம். தினைக்கும் குறைஞ்சது ஒரு 10 ஆப்பர்ச்சுனிட்டியாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சிஎஸ்சி சைட்ல இருந்து போஸ்ட் பண்றோம், அதுல இருக்க மெம்பர்ஸும் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குரூப்ல தான் தினேஷ் பிரதரும் அந்த இன்ஃபர்மேஷனை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கா சொல்றாரு. ஸோ அந்த குரூப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல இருக்கு. நீங்க கொஞ்சம் பொறுமையா தேவையானதை தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கண்டிப்பா அந்த குரூப்ல கிடைக்கும். அதே மாதிரி பார்ட்டிசிபேட் காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள்ல இருக்க முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க யாரா இருந்தீங்கன்னா ஒரு சின்ன பிரீஃப் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன், வித்வுட் டேக்கிங் நாட் மச் மோர் டைம். காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிறது சிவில் இன்ஜினியர்ஸ்க்கான ஒரு நெட்வொர்க்கிங் ஃபோரம். லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம். மாசத்துக்கு ஒரு 2 பிரசன்டேஷன் நம்ம தினேஷ் பிரதர் மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற இன்ஜினியர்ஸ் தங்களுடைய அனுபவங்களையும் எக்ஸ்பீரியன்ஸையும் டெக்னிக்கல் சைட்ல இருந்தும் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சைட்ல இருந்தும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பேஸா இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். congressstudycircle.org அப்படின்ற வெப்சைட் குள்ள போனீங்கன்னா நம்ம பண்ணதோட ஒரு சின்ன பிரீஃப் பார்க்கலாம். யூடியூப்லயும் காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள்னு சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம ரெக்கார்டட் வீடியோஸ் கொஞ்சம் அவைலபிளா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை தாண்டி காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும்னா குரூப் லிங்க் இருக்கு, நான் இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றேன். யூ கேன் ஜாயின் அஸ். மற்றவங்க கொஸ்டின்ஸ் இருக்கவங்க கேட்கலாம். சார் ஹலோ. கேளுங்க ரஹ்மான். சார், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி சார் இருக்கு? பிகாஸ் என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க மேக்ஸிமம் டிராவல்லே வந்து மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட்ற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஒர்க்காலிக் நேச்சராகவே இருக்கு, இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து கிடைக்கல, அந்த மாதிரி சில பாயிண்ட் சொல்றாங்க. ஸோ உங்களோட அப்சர்வேஷன் அதுல என்னது? இல்ல அது அது கொஞ்சம் உண்மைதான். அது ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு நீங்க என்டையரா உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் நீங்க சொல்ல முடியாது. ஸ்டில் இப்ப சில கம்பெனிஸ் அகாமடேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் கொடுக்குற கம்பெனிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா மினிமமா ஒரு 35-40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் உங்களுக்கு அகாமடேஷன் ரெடி பண்றாங்க. இந்த 35-40 கிலோமீட்டர்ஸ்ங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி ரொம்ப டைம் எடுக்கிற டிராவல் கிடையாது. ஒரு 1/2 an hour நீங்க ரீச் பண்ண முடியும். பட் ஸ்டில் இப்ப இந்த டெவலப்மெண்ட் டிராபிக்ஸ்னால கொஞ்சம் அப்படி இருக்கு. பட் இப்போ நிறைய கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா மார்னிங் கொஞ்சம் ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இங்க ஒர்க்கை. ஒரு 7 to 7:30 நீங்க ப்ராஜெக்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஈவினிங் வந்து 5:30 to 6 நீங்க அங்கேருந்து டிபோர்ட் ஆயிடலாம். நீங்க கம்பல்சரியா இவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற மேண்டேட்டரி எல்லாம் கிடையாது. இங்க இருக்கிற ஃபெடரல் லா படியே நீங்க 9 to 10 hours ஒர்க் பண்ணா போதும் மேக்சிமம் நான் சொல்றேன். பிளஸ் உங்களோட ப்ராஜெக்ட் நேச்சரு, டிபெண்டன்சி, அவங்களுக்கு இருக்கிற அகாமடேஷன் ரிசோர்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி பாக்குறப்ப இது ஒரு 45 minutesல இருந்து 1 hour 15 minutes வரையும் கூட டிராவல் பண்ணி வர்றவங்க இங்க இருக்காங்க. பட் உங்களுக்கு அது ஒரு 1 week கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆயிடும். பட் இந்த மாதிரி லாங் ரன்ல இருக்கிற கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா இப்ப ஆல்டர்னேட் சாட்டர்டேஸ் வீக் ஆஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களோட 5 days சைக்கிள் வந்து ஒரு நாள் உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் கிடைச்சிரும். அது கூட சண்டேவும் இங்க லீவு. சில மக்கள் இது பெருசு எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி மக்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே ஆஃப்டர் ப்ரேயரே உங்களுக்கு ஆஃப் தான் இங்க. ஸோ இதை மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குற கம்பெனிஸ் இருக்கு. அவ்வளோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரகிளாலாம் போகாது. நீங்க வந்து இதுக்கு அகாமடேட் ஆயிடுவீங்க இந்த என்விரான்மெண்ட்டுக்கு. ஹலோ சார். கேளுங்க. சொல்லுங்க சார், இப்போ துபாய் அங்கெல்லாம் வாட்டர் லைன் ப்ராஜெக்ட்ஸ் அதோட இது எப்படி சார் இருக்கும்? வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் பிளான்ட்ஸும் ரன்னிங்ல இருக்கு. வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ் இதுவும் ரன்னிங்ல இருக்கு. இதுவும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு. அது QA/QCக்கு ஸ்கோப் பரவாயில்லாம இருக்குமா சார்? அதுக்கு QA/QCக்கு ஸ்கோப் இருக்கு. ஓகே சார். क्वेश्चन கேக்குறவங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம்.
சார் குட் ஈவினிங் சார். சார் ஒரு சின்ன கொஸ்டின் சார். ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி 2-3 கன்சல்டன்சியில் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் வந்து நல்ல ஜாப் கிடைச்சி துபாயில் செட்டில் ஆயிட்டாங்க. கொஞ்சம் பேருக்கு அந்த ஓகே. ஜாப் கிடைக்கல. இது எப்படி இந்த கன்சல்டன்சிஸை சூஸ் பண்ணுறது, ஏதாவது கைட்லைன்ஸ் கொடுக்க முடியுமா சார்? கன்சல்டன்சிஸ் சூஸ் பண்றதுக்கு கைட்லைன்ஸ் இருக்கு. கன்சல்டன்சிஸ் நீங்க எப்படி சூஸ் பண்ணலாம்னா, அவங்க என்ன மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்கங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இப்ப சில சில கன்சல்டன்சிஸ் நீங்க வாக்கின் போறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட பிரீஃப், கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு இந்த கம்பெனிஸ் எவ்வளவு வருஷமா இருக்கு, அங்க மார்க்கெட்ல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்க, அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன, இதை பேஸ் பண்ணி நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம். இதை வந்து கன்சல்டன்சிஸ் டிசைட் பண்றது கிடையாது நீங்க உள்ள போகணுமா வேணாமாங்கிறத. உங்களை டிசைட் பண்ண போறது அங்க வந்திருக்கிற இன்டர்வியூவர்ஸ். இன்னும் சொல்லணும்னா, நீங்க மெயினா எதை வச்சு நீங்க உள்ள வர்றதுக்கு ஈஸியான ரூட்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனிஸ்ல யாராவது லூப் நெட்வொர்க் யாராவது அக்சஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்க. யாராவது ஒருத்தரை நீங்க அக்சஸ் பண்ணீங்கன்னா தே வில் கைட் யூ. சில கம்பெனிஸ் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு 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 நண்பர் ஒருத்தர் இதே தான் சொன்னாரு. சார் நான் உள்ள போனேன், என்ன இன்டர்வியூக்கே உள்ள அப்ரோச் பண்ணவே விடல, ஏன்னா எனக்கு ப்ரீவியஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போ ஆல்மோஸ்ட் டாப் கம்பெனிஸ் எல்லாரோட லிங்க்டின், ஹெச்ஆரோட ஐடிஸ் எல்லாமே உங்களுக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல கிடைக்கிறது. அவங்கள நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்களே டைரக்டா உங்களுக்கு இன்டர்வியூ லொகேஷன், இன்டர்வியூ வென்யூஸை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. உங்களோட சிவி நீங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற கன்சல்டன்ட்ஸ்க்கு ரீச் ஆயிடும். ஸோ உங்க சிவி உள்ள அங்க ரீச் ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களை இன்டர்வியூக்கு அவங்க கூப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க செலக்ட் ஆகிறது செலக்ட் ஆகாததும் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறவங்க கையில இருக்கு. நீங்க இன்டர்வியூ பர்ஃபார்ம் பண்றதை பொறுத்து இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா மேஜரா சொல்லணும்னா அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு அவங்க வந்திருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்டர்வியூ போனா நீங்க ஈஸியா கிராக் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, இன்னும் ஒரு 2 இல்ல 3 கொஸ்டின் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். கொஸ்டின் அகைன் ஃபீட்பேக்ஸ். ஃபீட்பேக் என்னன்னா, நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க, எதாவது மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இது சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல அடுத்த செஷன்ல உங்களுக்கு வேற ஏதாவது தேவையா இருந்ததுன்னா சொல்லுங்க, we will try to bring it for you. சார் குட் ஈவினிங் சார். நான் அகில் மோகன். எஸ் பேசுங்க. யுஏ எமிரேட்ல ராசல் கேமா எமிரேட்ல தான் இருக்கேன். இந்த ரெஸ்யூம் பத்தி சொன்னீங்கல்ல, அட்ராக்டிவான ரெஸ்யூம் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு, அதை பத்தி சொல்லுவீங்களா? ஆமா ஆமா. நீங்க ராசல் கைமால என்ன மாதிரி பேஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு நீங்க ஜாப் ட்ரை பண்றீங்க? சைட் இன்ஜினியர் ஒர்க்கிங் தான். ஆனா நான் வந்துட்டு ரொம்ப பேஸ்லெஸ்ஸா இருக்கு. ரொம்ப ஸ்டார்டிங் லெவல்ல நமக்கு ப்ராப்பராட்டு இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணாம ஒரு வித்தியாசமான கண்டிஷன்ல இருக்கிறதுனால நான் வேற துபாய் மாதிரி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன். அதான் அந்த ரெஸ்யூமை பத்தி தான் கேட்கறேன். இல்ல, நீங்க ரெஸ்யூம் பொறுத்த வரையும் இப்ப பிராங்கா சொல்லணும்னா, நானே ஒரு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ஒரு ஏஐ ஃபோரம்ல போட்டு தான் நான் என் ரெஸ்யூமே நான் அப்டேட் பண்ணேன். நான் உங்களுக்கு என் நம்பர் இதுல எடுத்துக்கோங்க, எனக்கு தனியா டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு துபாயில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அரேஞ்ச் பண்ணி தரேன். ஓகே சார், தேங்க்யூ. சார் வாய்ஸ் ஆடிபிளா இல்ல. ஓகே, டவுட் யாரை கேட்கணும் அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஒரு 2 கொஸ்டின்ஸோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், ப்ளீஸ். ஹலோ சார். சொல்லுங்க ஜெய்சங்கர். சார் இதுக்கு ஏஜ் லிமிட்லாம் இருக்கா எப்படி சார்? ஏஜ் லிமிட் இருக்கு சார். ஏஜ் லிமிட் இருக்கு சார். இப்ப இருக்கிற இந்த ஃபாஸ்ட் மூவிங் ப்ராஜெக்ட்ஸ்க்காக இவங்க வந்து மோர் தென் 35-40 இதுக்கு மேல இருக்க மக்களை இவங்க என்டர்டெயின் பண்றது இல்ல. நீங்க ப்ரிஃபரபிள் ஒரு 25ல இருந்து 35க்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். 35 அண்ட் எபோவ்னா யூ ஷுட் ஹாவ் சம் ப்ரீவியஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு மினிமம் ரெஃபரன்ஸ் வேணும். ஓகே சார். அப்போ 30 இயர்ஸ்ல நம்ம உள்ள போனா எப்படி ஒரு 60 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணலாமா, இல்ல அதுலயும் எக்ஸ்ட்ரீம் எண்ட் இருக்கா? அதுல எக்ஸ்ட்ரீம் எண்ட்லாம் கிடையாது. இங்க நிறைய மக்கள் 30-35 இயர்ஸா ஒர்க் பண்ற மக்கள்லாம் இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஏஜ் லிமிட்லாம் எதுவும் கிடையாது. நீங்க கவர்மெண்ட் கம்பெனில இல்ல, நீங்க பிரைவேட் கம்பெனில தான் இருக்காங்க. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் கம்பெனி பாலிசிஸ். அவ்வளவுதான். நீங்க 30 இயர்ஸ்ல உள்ள வந்தீங்கன்னா அது உங்க விருப்பம். அது நீங்க
வேலைக்கு சேரப்போற இடத்தோட அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அது. பட் நல்ல மார்க்கெட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா ஒர்க் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. டென்னிஸ் பிரதர், இப்போ சிலர்லாம் உங்க கான்டாக்ட் நம்பர் கேக்குறாங்க, கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட இந்தியா நம்பர் வாட்ஸ்அப் நம்பரே கொடுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, நான் இப்போ தினேஷ் பிரதர் நம்பரை ஷேர் பண்றேன். நீங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்ல ஆடியோ நோட்டா அனுப்புங்க. ஸோ அவர் டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு அவர் ரிப்ளை பண்ணுவாரு. கண்டினியூஸா கால் பண்ண வேண்டாம். 8635 ஓகே. வேற யாராவது கேட்கணுங்களா? ஐ திங்க் லாஸ்ட் கொஸ்டின் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனி லாஸ்ட் கொஸ்டின்? ஓகே, கொஸ்டின் இருக்கட்டும். யாராவது ஒருத்தவங்க ஃபீட்பேக் கொடுத்துட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஐ வாண்ட் ஒன் ஃபீட்பேக் ஃப்ரம் யூ. ப்ரோ கேக்குதுங்களா? நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம ஓகே, பிரவீன் பேசலாம் சார். ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி நிறைய பேருக்கு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, ஆனா கல்ஃபுக்கு போன ஆசையா இருக்கு. இங்க வேலை செஞ்சுருப்போம், அதிக கல்ஃப் பத்தி ரொம்ப டீட்டெயில்டா எங்களுக்கு ரொம்ப நான் சொல்றது, எனக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது. நான் கர்நாடகாவில் வேலை செய்யுது, கர்நாடகாவில் பிறந்து வந்தது. ஃப்ரெண்ட் ஒருத்தர் லிங்க் அமிச்சாரு, இந்த மாதிரி துபாயில வேலை செய்யிட்டு இருந்தா அதை பத்தி தெரிஞ்சுங்க, இந்த லிங்க்ல போய் பாருங்கன்னு. ரொம்ப யூஸ் ஆச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரவீன் சார், தேங்க்யூ ஸோ மச். முயற்சி பண்ணி மழலை தமிழ்ல அழகா அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணீங்க. இட் ஸ்பீக்ஸ் வால்யூம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே தினேஷ் பிரதர், உள்ளபடியே வந்து நீங்க 6 பால் 6 6 தான் அடிச்சிருக்கீங்க. நிறைய பேருக்கு ஐ ஓப்பனரா இருக்கும். உண்மையிலே எனக்குமே மேபி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி யாரா இப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நானுமே இன்ஸ்பயர் ஆயிருப்பேன் துபாய் கிளம்புனான்னு. இன்னும் குறிப்பா சொல்லலாம், காங்கிரஸ் ஸ்டேட் சர்க்கிள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருந்தா கூட நான் யோசிச்சிருப்பேன் அப்படின்னு. ஆனா இப்போ ஒரு விஷயத்த என்னென்ன இதெல்லாம் யோசிக்க முடியுதுன்னா, நாமே காங்கிரஸ் ஸ்டேட் சர்க்கிள் துபாயில ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு என்ன இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க சார். தாராளமா பண்ணலாம் சார். அதாவது என்னால பெரிய லெவல்ல கான்ட்ரிபியூட் பண்ண முடியல, பட் ஸ்டில் நான் அந்த கெட் டுகெதரே அட்டென்ட் பண்ணணும்னு நினைச்சேன். பல்வேறு காரணங்களால என்னால ஜாயின் பண்ண முடியல. வெல்கம், சிறப்பா ஆர்கனைஸ் பண்ணிடுவோம். ரியலி ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. நேரம் கிடைக்கும் போது நிறைய தகவல்களை உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க எல்லாருமே அவரோட காத்துட்டு இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட மிஸ்ஸஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. அவங்க பர்மிஷன் கொடுத்து அவங்களோட பர்சனல் டைமை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்ததுக்காக உங்க மிஸ்ஸஸ்க்கும் எங்க எல்லா சார்பும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மேடம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே பிரதர், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.